அந்த தெய்வங்களை சைவ நெறிப்படி துவங்கி வழிபாடு செய்வதற்கான ஒரு ஆரம்ப நிலை என்பது இதுதான். முதலிலே ஓம்காரத்தை 3 முறை உச்சரித்து எல்லா மந்திரத்திற்கும் மூலமாக இருப்பது ஓம் என்கின்ற பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரித்து அதை தொடர்ந்து எல்லாம் செயல்கூடும் என் ஆணை, நான் உறுதி எடுத்துக்கிறேன், எல்லா செயலையும் எனக்கு இறைவன் சிந்திக்க வைக்கிற செயலையெல்லாம் நான் வெற்றியாக செய்து முடிப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுப்பது என்பது அருட்பிரகாச வள்ளலார் அவர்களால் கொடுக்கப்பட்ட தாரக மந்திரம். எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பரத்தை, எல்லாம் வல்லான். அவன் யாரு? எல்லாருக்கும் உயர்ந்தவன், அவனை நான் வணங்குகிறேன், அவன் எனக்கு வழிநடத்துவான் என்கின்ற நிலையோடு நால்வர் பெருமக்களை நினைந்து நம்முடைய சமயங்களிலே எத்தனையோ சமயங்கள் சமயமாக இருக்கிறது, அதற்குள் பல மதங்கள் உருவாகி நிற்கிறது. எல்லா சமயங்களுக்கும் ஆதி சமயம் நம்முடைய சைவ சமயம் என்பது உலகறிந்த உண்மை. அந்த சைவத்தை, அந்த சமயத்தை வணங்கி எந்த ஒரு செயல் நடைபெற வேண்டுமானாலும் குரு அருள் வேண்டும். குரு இல்லாத வித்தை பாழ். எனவே ஒரு குருவை நாம் நினைக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த நெறியை கொடுத்து எங்களை இந்த நெறிப்படுத்தி இந்த சமயத்தையும் இந்த தமிழையும் எல்லோ இடமும் கொண்டு செல்வதற்காக எங்களுக்கு குரு உபதேசம் கொடுத்தவர் வாழும் சிவமாகிய சத்தியவேல் முருகனார் ஐயா. அந்த குருவை முதலில் வணங்கி தெளிவு குருவின் திருமேனி காண்டறிந்த திருமூலருடைய திருமந்திரத்தார் வணங்கி, எல்லா குருவுக்கும் மூல குரு என்பது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை வணங்கி வழிபாடை துவங்கினோம். எந்த வழிபாடு செய்தாலும் அந்த வழிபாட்டிலே முழு முதற் கடவுளாம் விநாயக பெருமானை நினைக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அதற்காக நம்முடைய திருமுறையில் திருஞான சம்பந்தரால் கொடுக்கப்பட்ட பெரியதன் உருவமையை எழுந்தருள் மந்திரமாக கொடுக்கிறோம். அடுத்ததாக முருகப்பெருமானை நினைக்க வேண்டும் என்றால் அருணகிரிநாத சுவாமிகளை நினைக்காமல் முருகனை நாம் காண முடியாது. அந்த அளவுக்கு அந்த முருகன் மேல் பற்று வைத்து நமக்கு ஆவணப்படுத்தி கொடுத்த அந்த அருணகிரிநாத சுவாமிகள் கந்தர் அலங்காரத்திலே கொடுத்த ஒரு மந்திரத்தை செங்கேல் எடுத்து சிறவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனல் பன்னிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைக்கும். நான் கோயிலுக்கு வந்தாலும் பார்க்கணுங்கிற, எனக்கு ஒரு ஆபத்து வருது, எனக்கு ஒரு தேவை ஏற்படுது, அந்த இடத்துக்கு நீ வரணும் அப்படின்னு வேண்டி விண்ணப்பமாக கொடுத்து இறைவனை வரவழைத்து ஒரு அற்புத மந்திரம். அந்த மந்திரத்தை எழுந்துள்ளதற்காக எடுத்துக்கொள்கிறோம். அடுத்து நம்ம குழந்தைகள் சிவபெருமான் என்று நான் அழைத்து ஏற்ற தவபெருமான் என்று தான் வந்து நின்றான். அவபெருமான் என்னை ஆளுடைய நாதன், அவபெருமானை பணிந்து நின்றோமே என்று நாம் இருப்பதோடு நம்மோடு இருக்கின்ற அத்தனை அடியார்களையும் பணிந்து நிற்க செய்கின்ற அற்புதமான திருமந்திரத்தால் இங்கே பரம்பொருளை எழுந்துள்ள செய்து, உண்டு என்று சொன்னாலும் இல்லை என்று சொன்னாலும் இறைவன் உண்டு, ஒருவன் உண்டு என்பது எல்லா உயிர்களுக்கும் தெரியும். அதைதான் அதுவும் திருமந்திரத்திலே உண்டு இல்லை என்றது, பொறிச்செய்து நின்றது, பண்டில்லை மன்றினுள் மன்னி நிறைந்தது, கண்டிலர் காரண காரணி தம்மோடு மண்டலம் மூன்றுற மன்னி நின்று எங்கும் நீக்கமர இருக்கின்ற சக்தி. நமக்குள் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. இந்த சக்தியும் சிவமும் இரண்டு கலந்து இருந்தால் மட்டும்தான் நாம் உயிர் வாழ முடியும். நாம் உயிர் வாழ்வதற்கான நீர் கிடைக்கும், நாம் ஒரு வெளிச்சத்தில் இருப்பதற்கான ஒளி கிடைக்கும். எனவே அந்த நிலையில் மண்டலம் மூன்றுற மண்ணில் இருக்கின்ற அந்த சக்தியை வணங்கி, சைவமும் வைணவமும் இரண்டு அல்ல. ஆனால் அப்போ காலத்தில் கோளாறாக அது பெரிய சண்டைகளெல்லாம் போட்டது.
அந்த சண்டைகளை எல்லாம் நீக்கி வைப்பதற்காக வந்த அருளாளர்களில் மிக முக்கியமானவர் அருணகிரிநாதர் தான். ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? ஆதி நாராயணரை மாமாவாக, யாருக்கு? முருகபெருமானுக்கு தாய் மாமனாகவும் மாமியாகவும் உறவாக உருவாக்கி, அப்பா அம்மா மாமன் மாமி சகோதரர் சகோதரி என்று ஒரு உறவோடு நம்முடைய சமயத்தை வளர்த்து கொடுப்பதற்கு மிகவும் அதிகமாக அதை இறைவனிடம் வேண்டி வாங்கி கொடுத்தவர் அருணகிரிநாத சுவாமிகள். இன்னும் பல்வேறு அருளாளர்கள் இருந்திருக்கலாம். ஏனென்றால் திரு அண்ணாமலையிலே ஒரு சின்ன வரலாறு, அந்த வரலாறு மூலமா சொல்லல, ஆனால் ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழ்ல எல்லா என்று கூப்பிடுறாரு. அதல்ல சேட நாராட அகில மேரு மீதாட அபின காணி தானாட அவளோடன் அதில வீசி வாதாடு விசைய நேரு தேர் மீது அருகு கூட வேதாளம் அவையாட மாமியாராட அடிய மாமனாராட மயிலுமாடி நீயுமாடி வரவேணும், மயிலுமாடி நீயுமாடி வரவேணும் என்று மனுஷ மாமியார் வந்துட்டாங்க, மாமனார் வந்துட்டாரு, அப்பா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. முருகா உன்னை பார்க்கறதுக்கு நான் கூப்பிட்ட உடனே நீ ஏன் இன்னும் வராம இருக்கிறா, வந்து விடு என்று அந்த வைதாரையும் வாழ வைக்கும் தமிழார் முருகப்பெருமானை வேண்டும் போது எல்லாரும் முன்னிலையிலும் வந்து காட்சி கொடுத்த முருகப்பெருமான் யாருடைய குரலுக்காக வந்தாரே? அருணகிரிநாத சுவாமிகளுடைய குரலுக்காக வந்தார். அப்படி நம்முடைய சைவத்தையும் வைணவத்தையும் இணைத்தது போன்று உலகில் இருக்கின்ற மொழிகளையும் உலகில் இருக்கின்ற சமயங்களையும் உலகில் இருக்கின்ற மதங்களையும் இணைப்பதற்கு ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் என்றால் நம்முடைய திருமுறை தான் இருக்க முடியும். திருமுறை மட்டும்தான் இறைவனோடு நேரடியாக பேசிய மந்திரங்கள். இறைவனை பக்கத்தில் உட்கார வச்சு எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு, ஏன் நான் கொடுக்காம இருக்கிறா, என்னையே என்னை பார்க்காம இருக்கிறா என்று இறைவனை வேண்டி கேட்டு வாங்கி கொடுத்த ஒரு மந்திரம் என்றால் திருமுறை தான். உலகத்தில் எந்த அதிசயத்தையும் யாரும் கற்பனை பண்ண முடியாது. 8 வயது உடம்பை நீத்து உயிர் மட்டும் இருந்த பூம்பாவைக்கு 4 வருடங்கள் கழித்து உயிர் கொடுத்த மந்திரம் என்பது நம்முடைய தமிழ் மா மந்திரங்கள் தான். இதை இன்றும் உலகம் மறக்க முடியாது. இன்றும் அதனுடைய விளைவுதான் பெரிய புராணம் என்கின்ற அந்த புராணம் உலகெங்கும் போற்றி பேசப்படுகின்ற அந்த நெறியில் வாழ்கின்ற மக்களாக நம்மை மாற்றிக்கொண்டு இருப்பதற்கு அடிப்படை என்பது அந்த நாயன்மார்கள் வரலாறு தான். அந்த நாயன்மார்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவரவர் நிலையிலிருந்து அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எந்த இடத்தில் பிறவி கிடைத்ததோ அந்த பிறவியிலிருந்து இறைமையில் கொண்ட அன்பால் அவர்கள் வாழ்ந்தார்கள், இந்த மண்ணிற்காக இருந்தார்கள். அவர்களை இறைவன் 2.5 கலக்கி செய்து நமக்கு 63 நாயன்மார்களாக நம் வாழ்க்கை வழிமுறையை நெறிப்படுத்துவதற்கு இறைவனால் காட்டப்பட்ட ஒரு அற்புத மந்திரத்தை கொடுத்தவர் யாரு? தெய்வப்புலவர் சேக்கிழார். எனவே இந்த நிலையிலே தொடர்ந்து நடைபெறுகின்ற அந்த வகுப்பிலே நேரடியாக வந்து கலந்து கொள்ள இயலாத அனைவரும் இது எந்த வட்டத்துக்குள்ளும் அடங்காத ஒரு அமைப்பாக தமிழ், நம்முடைய தாயாகிய தமிழ், அந்த தாயை போற்றுகின்ற விதமாக அமைய வேண்டும். அந்த தாயை நாம் பேண வேண்டும், அந்த தமிழை பேண வேண்டும். நம்முடைய இனத்தை, தமிழினத்தை என்பது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன்தோன்றிய தமிழ். அந்த தமிழ் வீழாமல் மீண்டும் மீண்டும் உலகெங்கும் விரிவடைகின்ற விதமாக இந்த பயணத்தை தொடர்கின்றோம்.